வணக்கம் நண்பர்களே. ஒரு புக்கோட அட்டை பேஜ் தான் இது. என்ன புக்குன்னு பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் ஸ்டோன் ஆஃப் நேஷன். இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா கிரான்வெலி ஆஸ்டின். நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இவர் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் கோட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு ஐவர் ஜெனிங்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் நமக்கு வந்து கேசி வேரி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாரு. இவங்களெல்லாம் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை வந்து பார்த்தோம்னா கிரான்வெலி ஆஸ்டினை 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். நமக்கு என்னென்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம், சோசியல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ எல்லாரும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் சமப்படுத்துது. அப்போ அது உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது மாதிரி சமுதாயத்தில் உரிமை, எக்கனாமியில் உரிமை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் தானே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அது ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொல்றாரு கிரான்வெலி ஆஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக. ஸோ இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரெண்டுமே கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அரசியலமைப்பு அப்படின்னு அதை ஒரு உயிராக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான மனசாட்சி இந்த எஃப்ஆர் அண்ட் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி கிரான்வெலி ஆஸ்டின் சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒன்று. சமீபத்தில் கூட நமக்கு குரூப் 4ல கேட்டாங்க அது. ஏன்னா ஆன்மான்னு சொன்னால் யார் சொல்லியிருப்பா, இவர் தான் சொல்லியிருக்காரு. டிபிஎஸ்பி ஆன்மான்னு சொன்னது இவர் தான். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆர்டிகல் 32 ஆன்மான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்வி நிதி ஆயோக் சம்மந்தமாக கேட்பாங்க. அதில் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறதும் இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு போட்டிக்காக இருக்கக்கூடிய கூட்டாட்சி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இன்னொன்று காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் கூட்டுறவாகவும் இருக்கணும், போட்டியாகவும் இருக்கணும். அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கணும். நம்ம கிரான்வெலி ஆஸ்டின் தான் அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற சொன்னார். இதே கேசி வேரி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கிரான்வெலி ஆஸ்டின் ரொம்ப முக்கியமானவர். தேங்க்யூ.